ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது டேஸ்டான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சினமன் ரோல் எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பெரிய பவுலில் எடுத்து அதில் அரை கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் மில்க். இது மாதிரி விரல் வச்சு பார்க்க போக்குள்ள பால் சூடாக தான் இருக்க வேணும். மிச்சம் சூடால ஒரு அளவுக்கு. இப்போ இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும், பொங்கி வரும். அப்போ தான் 5 நிமிஷத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி இது மாதிரி தான் நல்லா பொங்கி இருக்கும். இப்போ இதில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். இது 250 கிராம். இதோடவே 3 டேபிள் ஸ்பூன் சீனி, 50 கிராம் பட்டர் எடுத்து அதை நல்லாவே மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கிறேன். இதோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவை நல்லாவே சாஃப்டாக பிணைஞ்சிக்கொற வேணும். இந்த டோ நல்லா சாஃப்டாக இருக்க வேணும். அதனால் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கை எடுக்காமல் நல்லா பிணைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அளவில் மாவை சாஃப்டாக பிணைஞ்சதுக்கு போகிறோம். இதுக்கு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு ஒரு கிச்சன் டவலால் மூடி 1.5லேருந்து 2 ஹவர் மட்டுமே ஊற வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். அடுத்து இந்த ரெசிபிடைய ஹைலைட்டான ஃப்ளேவரான சினமன் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட நீட்டமாக அந்த ஸ்டிக் இருந்தால் 1 இன்ச் அளவில் 2-3 பட்டை துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். அதுதான் அந்த கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதை சேர்த்து நல்லாவே அரைச்சி பவுடர் பண்ணினதுக்கு பிறகு நல்லாவே சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது பட்டை துண்டுவல் அரைப்படாமல் இருந்தால் சளிச்சு எடுக்கக்குள்ள அதை எடுத்துடலும். இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கு பிறகு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் சேர்க்கக்குள்ள அந்த கலர் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இல்லாட்டி நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்து குறையிலும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட டோ டபுள் சைஸ் ஆகி வந்திருக்குது. நான் கிட்டத்தட்ட 2 ஹவர் மாதிரி ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை லேசாக ஒரு தைனம் பிணைஞ்சதுக்கு போகிறோம். ஒரு ஒர்க்கிங் போர்டில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மேலால் இந்த மாவு டோவை வச்சு அதுக்கு மேலாலேயும் லேசாக மாவு தூவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இந்த டோவை நாங்கள் கையால் அப்படி இல்லாட்டி ஒரு ரோலிங் பின்னோண்டு வச்சு தட்டி எடுத்துக்கிற வேணும். மிச்சம் மெல்லிசாவோ தடிப்பமாவோ இல்லாமல் ஒரு அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஒரு செவ்வக ஷேப்புக்கு மாதிரி தான் தட்டிக்கிறவும் வேணும். இந்த மாதிரி அளவில் இதை செஞ்சு எடுத்துக்கோங்க, இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. அடுத்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை இந்த டோவுக்கு மேலால் நல்லாவே பூசிக்கோங்க. இதுக்கு மேலால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்னா சினமன் பவுடர், சுகர் அதையுமே சேர்த்துட்டு நல்லாவே டேப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த சுகரோடு சேர்த்து நீங்கள் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரியும் இதுக்கு மேலால் பூசிக்கிறவும் மேலும் உங்களுக்கு எது ஈஸியோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு சைடில் இருந்து உங்களோட 2 கையாலையுமே ஒரு பர்ஃபெக்டான ரோல் ஒன்றுக்கு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவில் உருட்டினதுக்கு பிறகு நான் இல்லை 2 சைடையுமே ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கு சின்ன துண்டாக இருக்கும். அதனால் 2 சைடையும் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒரே அளவில் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேக்கிங் பேன் ஒன்று எடுத்து அதில் இந்த சினமன் ரோல் எல்லாத்தையுமே அடுக்கிட்டு மறுவாலும் ஒரு கிச்சன் டவலால் மூடி இன்னொரு 1/2 ஹவருக்கு மாதிரி வச்சுருங்க. அப்போ இந்த கேப் எல்லாமே இருக்குதானே அதெல்லாம் ஃபில் ஆகி வரும். 1/2 ஹவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த ரோல் எல்லாம் பெருசாக இருக்கும். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 28 நிமிஷம் வரைக்குமே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அவனோட டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும், அதனால் பார்த்து பேக் பண்ணிக்கோங்க. அடுத்து சினமன் ரோலுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்து அதை நல்லாவே அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பால், 1 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ணின பட்டரையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். சினமன் ரோலுக்கு க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் தான் செய்வாங்க. ஆனால் அது க்ரீம் சீஸ் எங்களுக்கு டக்குன்னு வாங்கிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கெல்லாம் லேசில் கிடைக்காது. இன்ஸ்டண்ட்டாக இந்த கிளேஸை நீங்கள் செஞ்சு குறையிலும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ எங்களோட சினமன் ரோல்ஸும் ரெடியாக இருக்குது. மேலால் இந்த கிளேஸையும் ஊற்றிட்டு சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிடக்குள்ள தான் பேக்கிங் ஐட்டம் எப்போவுமே நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தான் வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.